Hi friends, நான் உங்க சத்யம். So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படினா JavaScript பத்தி பார்க்க போறோம். So first of all JavaScript னா என்ன? So then பாத்தீங்க அப்படினா JavaScript வந்து எந்தெந்த அப்ளிகேஷன்ல வந்து யூஸ் பண்றாங்க. So அப்படிங்கறத பத்தி நம்ம one by one டீடைலா பார்க்கலாம். So இதான் பாத்தீங்க அப்படினா JavaScript ஓட ஃபர்ஸ்ட் வீடியோ. So இந்த வீடியோல நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படினா JavaScript ஓட பேசிக் தெரிஞ்சிக்கலாம். So then JavaScript னா என்ன? So then JavaScript வந்து எப்படி நம்ம வெப் அப்ளிகேஷன்ல வந்து இம்ப்ளிமென்ட் பண்றது. So அப்படிங்கறத பத்தி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா? So அதனால பாத்தீங்க அப்படினா இந்த வீடியோவை கண்டினியூவா பாருங்க சரிங்களா? So first of all JavaScript அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஓகேங்களா? So for example பாத்தீங்க அப்படினா ஒரு வெப்சைட்ல போய்ட்டு நான் வந்து ஒரு ஃபார்ம் நான் கிரியேட் பண்றேன் அப்படினா HTML யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபார்மை நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஓகேங்களா? இப்போ அந்த ஃபார்மை நம்ம டிசைன் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம CSS யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லனா bootstrap யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா அந்த ஃபார்ம் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம் ஓகேங்களா? இப்போ அந்த ஃபார்முக்கு வந்து நம்ம வேலிடேஷன் பண்ணனும் ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேம் கண்டிப்பா கொடுக்கணும் இல்ல லாஸ்ட் நேம் கண்டிப்பா கொடுக்கணும் இல்ல வந்து ஒரு மொபைல் நம்பர் என்டர் பண்றோம் அப்படினா அந்த மொபைல் நம்பர் வந்து 10 டிஜிட்டா எடுக்கணும் அதுக்கு மேல எடுக்க கூடாது. சோ அப்படிங்க நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வேலிடேட் பண்ண முடியும் ஓகேங்களா? சோ இப்போ நம்ம ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பட்டன் பிரஸ் பண்ணும்போது அதுக்கான ஒரு ஆக்ஷன் நடக்கணும் ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா சப்மிட் பட்டன் பிரஸ் பண்ணும்போது நமக்கு அந்த டேட்டா எல்லாமே நமக்கு வந்து டேட்டாபேஸ்ல வந்து சேவ் ஆகணும் ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வர்க் நம்ம ஒரு ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கறப்ப நம்ம அந்த JavaScript நம்ம யூஸ் பண்ண முடியும் சரிங்களா? சோ இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து JavaScript நம்ம யூஸ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா JavaScript ஓட பேசிக் பார்க்க போறோம் ஓகேங்களா? வேரியபிள்ஸ்னா என்ன ஆபரேட்டர்ஸ்னா என்ன and then பார்த்தா ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து எப்ப நம்ம வந்து JavaScript யூஸ் பண்றது. சோ அப்படிங்கறத பத்தி JavaScript ஓட பேசிக் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சோ இது பார்த்ததுக்கு அப்புறமா JavaScript வந்து வெப் அப்ளிகேஷன்ல நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றது and then மொபைல் அப்ளிகேஷன்ல எப்படி யூஸ் பண்றது. சோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா நம்ம JavaScript ஓட frameworks பத்தி நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா? So then next பாத்தீங்க அப்படினா அப்ளிகேஷன் JavaScript ஓட அப்ளிகேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ ரீசன்ட்டா பாத்தீங்க அப்படினா நிறைய அப்ளிகேஷன்லாம் வந்து JavaScript நம்ம யூஸ் பண்றோம் ஓகேங்களா? இப்போ வந்து வெப்சைட்டா இருக்கட்டும் இல்ல வெப் அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் and then பார்த்தா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் சோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனுமே நம்ம வந்து JavaScript கண்டிப்பா யூஸ் பண்றோம். இப்போ வெப் அப்ளிகேஷன் நம்ம எடுத்துட்டோம் அப்படினா Facebook Instagram WhatsApp சோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ல நம்ம வந்து JavaScript நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபார்ம் வந்து வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். and then பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் எடுத்துட்டோம் அப்படினா சேம் Facebook நம்ம யூஸ் பண்றோம் WhatsApp யூஸ் பண்றோம் Instagram நம்ம யூஸ் பண்றோம் மொபைல் அப்ளிகேஷன்லயும் சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷன்லயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து JavaScript நம்ம யூஸ் பண்றோம். சோ அப்ப JavaScript அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் சரிங்களா? இப்போ நீங்க அத படிச்சிட்டீங்க அப்படினா நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணலாம் இல்ல பேக் எண்ட் டெவலப் பண்ணலாம் இல்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் அப்படினா ஃப்ரண்ட் எண்டும் பண்ணலாம் பேக் எண்டும் பண்றோம் ஓகேங்களா? சோ அத பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் நம்ம பண்ண முடியும் சரிங்களா? சோ அப்ப JavaScript நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சோ ஃபர்ஸ்ட் நம்ம JavaScript ஓட பேசிக் படிச்சிட்டு சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஓகேங்களா? எப்படி வெப் அப்ளிகேஷன்ல யூஸ் பண்றது எப்படி வந்து மொபைல் அப்ளிகேஷன்ல யூஸ் பண்றது சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து JavaScript வந்து எப்படி வர்க் ஆகுது அப்படிங்க தெரிஞ்சிக்கிறதுக்காக பாத்தீங்க அப்படினா வந்து நான் Google அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். சோ இந்த அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணிருக்காங்க. சோ கீழ பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா? இந்த ஃபார்ம் எல்லாமே பாத்தீங்க அப்படினா JavaScript யூஸ் பண்ணி வேலிடேட் பண்ணிருப்பாங்க. and நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இந்த பட்டனை பிரஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகுது பாத்தீங்களா? சோ அதுவும் பாத்தீங்க அப்படினா இந்த பட்டனுக்கான ஆக்ஷன் எழுதி இருப்பாங்க ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேஜ் போகும்னு சொல்லி ஆக்ஷன் எழுதி இருப்பாங்க. சோ எல்லாமே JavaScript யூஸ் பண்ணி வந்து வேலிடேட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா Instagram சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க வந்து வேலிடேட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படினா நான் செட்டிங்ஸ் போய்ட்டு நான் JavaScript வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆஃப் பண்ணிடுறேன். சோ அப்புறம் எப்படி வர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். சோ இங்க செட்டிங்ஸ்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படினா கிளிக் பண்ணிக்கிறேன். சோ இங்க போய்ட்டு நான் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. சோ இங்க வந்துட்டு சைட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா? சைட் செட்டிங் நான் கொடுத்துக்கிறேன். சோ இங்க கொடுத்துட்டு இங்க ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படினா JavaScript சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இங்க போய்ட்டு இங்க சைட் கேன் யூஸ் JavaScript னு இருக்கு. நான் இப்போ என்ன பண்றேன்னா டோன்ட் அலோவ் சைட் டு யூஸ் JavaScript நான் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்துட்டு இப்போ என்ன பண்றேன்னா இந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன் ஓகேங்களா? சோ ரெஃப்ரெஷ் பண்ணனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா JavaScript வந்து இஸ் ஆஃப்னு சொல்லி வந்திருக்கு ஓகேங்களா? ஏன்னா நம்ம எல்லா ஃபார்மே பாத்தீங்கன்னா JavaScript யூஸ் பண்ணா வந்து வர்க் ஆயிட்டு இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம JavaScript ஆஃப் பண்ணதுனால நமக்கு வந்து இந்த பேஜ் வந்து நமக்கு லோட் ஆகல ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா Instagram எடுத்துக்கிறேன். இப்போ Instagram போய்ட்டு ஜஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்றேன் அப்படினா நமக்கு வந்து அந்த Instagram ஐகான் மட்டும் நமக்கு வந்து லோட் ஆயிட்டு இருக்கும் ஓகேங்களா? நமக்கு அந்த ஃபார்ம் வந்து டிஸ்ப்ளேவே ஆகாது. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா JavaScript பேஸ் பண்ணி தான் வந்து வர்க் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து JavaScript நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு வந்து அந்த வெப் பேஜ் வந்து வர்க் ஆகாது ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் நான் அதை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போய்ட்டு சைட் கேன் யூஸ் JavaScript நான் கொடுத்துட்டு இப்போ போய்ட்டு அந்த பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அகைன் நமக்கு அந்த ஃபார்ம் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அலோ கொடுத்தாச்சு. ஜஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட் வந்து ஃபார் மை செல்ஃப் நான் கொடுத்து என்ன பண்ணுறேன், இந்த பேஜ் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு ஜஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டாகிராமோட ஹோம் பேஜ் நம்ம டிஸ்பிளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து JavaScript நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த வெப்பேஜும் வந்து ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா? JavaScript பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் எதுவுமே ஓப்பன் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JavaScript ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வெப்பேஜ் எல்லாமே ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ JavaScript அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு லாங்குவேஜ். நம்ம ஒரு ஃபார்ம் நம்ம வேலிட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா JavaScript நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் பை ஒன் எப்படி நம்ம JavaScript யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா JavaScript அப்படின்னா என்ன, ஸோ தென் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் வந்து JavaScript வந்து யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா JavaScript யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டீட்டெயில் பை see you.